அமாவாசை சோமவாரம் அன்று விரதம் இருந்து வருவது பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கும் என்று சொல்றாங்க. இது தொடர்பான ஒரு கதையை இங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளை, அதாவது 30/12/2024 அமாவாசை சோமவாரம். அதாவது அமாவாசை வழிபாடு என்பது தனி சிறப்பு வாய்ந்தது. அமாவாசையும் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையும் சேரும் தினம் முக்கியத்துவம் பெற்றதா திகழுது. அமாவாசை சோமவாரம் அன்று விரதம் இருந்து வருவது பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கும் என்று சொல்றாங்க. இது தொடர்பான ஒரு கதையை பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து வந்த தேவசுவாமி தனவதி தம்பதியத்திற்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தாங்க. மகனின் பெயர் விஷ்ணுதாசன், மகளின் பெயர் குணவதி. இதில் குணவதிக்கு திருமணம் முடித்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. திருமண நாள் நெருங்கி கொண்டிருந்தது. அனைத்து ஏற்பாடுகளையும் விமர்சையா செஞ்சு வந்தாங்க. திருமணத்திற்கு 3 நாட்களே இருந்தது. இந்த நிலையில அந்த வீட்டிற்கு யாசகம் கேட்டு சாது ஒருவர் வந்திருக்காரு. அவர் யாரிடம் யாசகம் பெற்றாலும் அவர்களை தீர்க்க சுமங்கலி பவ, சுபமங்கலம் நிலவட்டும் என்று கூறி ஆசீர்வதிப்பாரு. அன்று மணப்பெண்ணான குணவதிதான் சாதுவுக்கு யாசகம் வழங்கினாள். அப்போது அந்த சாது தர்மவதி பவ என்று ஆசி வழங்கினார். இதை பார்த்து கொண்டிருந்த குணவதியின் தாயார் தனவதி, சுவாமி தர்மவதி பவ என்று சொல்லி என் மகளுக்கு ஆசி வழங்கினீர்கள், அதற்கான அர்த்தம் என்ன என்று கேட்டார். தாயே, உன் மகளின் கழுத்தில் மங்கள நான் அணிவிக்கப்பட்டு மணமக்கள் இருவரும் அக்னியை வலம் வருவார்கள். அந்த சடங்கு நடக்கும் வேளையில் மணமேடையிலேயே உன் மகள் கழுத்தில் தாலி கட்டிய மணமகன் உயிர் விடும் நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் அனைவரையும் வாழ்த்தும் தீர்க்க சுமங்கலி பவ என்று என்னால் உன் மகளை வாழ்த்த முடியவில்லை. எனவேதான் அவள் எனக்கு அளித்த தர்மத்தை அடிப்படையாக கொண்டு தர்மவதி பவ என்று கூறினேன் என்று விளக்கம் அளித்தார். திருமண நாள் நெருங்கிவிட்ட நிலையில் சாது இப்படி சொன்னதை கேட்டு தனவதியும் அவரது குடும்பமும் தளர்ந்து போனது. அதை கண்ட சாது, தாயே, நீ கவலைப்படாதே, இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வர ஒரே ஒரு வகை இருக்கிறது. கிழக்கு கடல் பகுதியில் ஒரு தீவு இருக்கிறது. அதில் சோமா என்ற வயது முதிர்ந்த சுமங்கலி வசித்து வருகிறார். தெய்வீக சக்தியும் புண்ணியங்களும் நிரம்பி பெற்றவர். அவர் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றால் எல்லாம் நல்லபடியாக முடியும். உன் மகள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். சாது கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த குணவதியின் சகோதரன் விஷ்ணுதாசன் தன் தங்கையின் மனவாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக சாது சொன்ன அந்த தீவுக்கு சென்றான். சோமவதியின் வீட்டை கண்டுபிடித்து அங்கே சென்றபோது அவர் வீட்டில் இல்லை. அருகில் இருந்த கோவிலுக்கு சென்றிருந்தார். விஷ்ணுதாசன் அவசரம் காரணமாக கோவிலுக்கே சென்று விட்டான். அங்கு ஒரு வயதான பெண்மணி அரச மரத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தார். அவர்தான் சோமா என்பதை அறிந்த விஷ்ணுதாசன் அவரது காலில் விகுந்து நடந்ததை கூறி தன்னுடன் வந்து தங்கையின் திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்த வேண்டும் என்று வேண்கோடு வைத்தான். சோமாவும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். திருமண நாளன்று சோமா மற்றும் அவரது கணவர் முன்னிலையில் குணவதிக்கு திருமணம் நடந்தது. மணமக்கள் அக்னியை வலம் வந்தபோது மணமகன் மயங்கி விழுந்து மரணித்தான். இதை கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சோமா தம்பதியரும் கவலையுற்றனர். சோமா இறைவனை நினைத்து வேண்டினார். அப்போது அங்கே ஒலித்த அசரி, சோமா, நீ பல வருடங்களாக சோமவார அமாவாசையை கடைபிடித்து வரும் விரத பலனை மணமகளுக்கு அளித்தால் அவன் உயிர் பெறுவான். அதோடு அந்த தம்பதியரும் நீண்ட காலம் இணைந்து வாழ்வார்கள் என்றது. அதன்படியே அமாவாசை சோமவாரத்தில் தான் இருந்த விரதத்தின் பலன்களை மணமகளுக்கு அளித்தார். சோமா உடனே மணமகன் உயிருடன் எழுந்தான். விரதம் இருப்பது எப்படி? அமாவாசை தோறும் அரச மரத்தை வலம் வருவது நல்லது. அரச மரத்தை காலை வேளையில்தான் வலம் வர வேண்டும். திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை அன்று சூரிய உதய நேரத்தில் அரச மரத்தை 108 முறை வலம் வந்து பூஜிக்க வேண்டும். பெண்கள் அரச மரத்தை ஒருமித்த மனத்துடன் பக்தியுடன் வலம் வரும்போது அவர்களுக்கு அபரிதமான சக்தி கிடைக்கும். அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள். அரச மரத்தை வலம் வரும் வேளையில் மூலோத பிரம்ம ரூபய மத்யோ விஷ்ணு ரூபினே அக்ரத் சிவ ரூமாய வர்க்ஷ ராக்கயதே நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை சோமவாரம் அன்று சூரியன் முழுமையாக உதிக்கும் முன்பு அரச மரத்தை ஸ்ரீமத் நாராயணனாக பாவித்து வழிபட்டு 108 முறை வலம் வரும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்கள் வீட்டில் அருகில் அரச மரம் இல்லை என்றால்
கவலைப்படாதீங்க. வாழை மரத்தை கூட நீங்கள் சுற்றி வரலாம். உங்களால் ரொம்ப நேரம் சுற்றி வர முடியாது, கால் வலிக்கும் அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு 3 சுற்று சுற்றி வந்தாலே போதும். அதுவே உங்களுக்கு பலனை கொடுக்கும். முடிஞ்சால் அரச மரம், இல்லை மிக சக்தி வாய்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம். இந்த வன்னி மரத்தை சுற்றி வந்தீங்கன்னா எல்லா பலன்களும் உங்களுக்கு கிட்டும். மறக்காமல் நாளைக்கு இதை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன்.